ஃப்ரெண்ட்ஸ் 7th and 11th டெல்லி சுல்தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சையது வம்சம் 1414 1451 வரை. 1414 சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம்சா. தில்லி சுல்தானிய வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் ஆலம்சா. தில்லிக்கு வெளியே சிறிய நகரில் 30 ஆண்டுகள் மன நிறைவுடனும் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் அலாவுதீன் ஆலம்சா. தாரிக்-இ-முபாரிக் ஷாஹி எனும் நூலை இயற்றியவர் யாஹியா பின் அகமத் சிரிந்தி. இந்நூல் சையது வம்ச ஆட்சியாளர்களை பற்றிய நூல். ஆலம்சாவின் பதவி துறப்பு டெல்லி சுல்தானாகும் வாய்ப்பை யாருக்கு வழங்கியது? சிர்ஹிந்த் பகுதியின் ஆளுநரான பகலுல் லோடிக்கு. லோடி வம்சம் 1451 1526 வரை. லோடி வம்ச ஆட்சி நிறுவியவர் பகலுல் லோடி. லோடிகள் எல்லாம் ஆப்கானியர்கள். முந்தைய டெல்லி சுல்தான்கள் அனைவரும் துருக்கியர்கள். டெல்லியின் முதல் ஆப்கானிய ஆட்சியாளர் பகலுல் லோடி. 1489 பகலுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாகும் பொறுப்பேற்றவர் சிக்கந்தர் லோடி. இவர் பகலுல் லோடியோட மகனாவார். ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் இந்த சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி தலைநகரை ஆக்ராவுக்கு மாற்றியது 1504. கடைசி லோடி அரசர் இப்ராஹிம் லோடி சிக்கந்தர் லோடியோட மகன். சிக்கந்தர் லோடியின் இறப்பு 1517 தொடர்ந்து இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தான் ஆனார். 1526 முதல் பானிபட் போரில் முகலாய வம்ச ஆட்சியை நிறுவிய பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் இந்த இப்ராஹிம் லோடி. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர். லோடி சுல்தான்கள் மூவரில் புகழ்மிக்கவர் சிக்கந்தர் லோடி. அவருடைய ஆட்சி காலம் 1489 1517 வரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.